அதிமுக கட்சி எத்தனை பேர் சுயநலனுக்காக போகிறார்கள் தான், பதவிக்காக போகல. நாங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்காது என்று தெரிந்தும் கூட சுயலாபம் காரணமாக சில பேர் போயிருக்கிறார்கள், சில பேர் கட்சியை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது புரட்சித் தலைவி அம்மா சொன்ன மாதிரி ஒரு மக்கள் இயக்கம். மக்கள் பொதுவாக குறிப்பிட்டு சொன்னோமேனால் இந்த தமிழக அரசியலில் அத்தனை கோடியிலே 1/3 தான் அரசியல்வாதிகள் இருப்பார்கள். 70 விழுக்காடு மக்கள் தான், ஓட்டர்கள், வாக்காளர்கள் தான் இருப்பார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அதிமுக உண்மையிலே யாரையும் எதிர்பார்த்தில்லை. மக்கள் ஆதரவு மிக பெருகு இருக்கிறது. திமுக எதிர்ப்போட்டு யாருக்கு போகும் என்றால் அதிமுக தான் போகும். இது தமிழக வரலாறு. இதை யார் எத்தனை புதிய கட்சி வந்தாலும் சரி, புதிய அணி வந்தாலும் சரி, எத்தனை வந்தாலும் அதிமுகவா திமுகவா தான். இந்த போராட்டத்தில் அதிமுக அந்த முறை வெற்றி பெறப் போகிறது. எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் மனத்தில் இருக்கிறது வெளியே கொண்டு வந்து 40 நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேணும். யார் கூட்டணி என்பது எங்களுக்கு முக்கியமல்ல, மக்கள் கூட்டணி எங்கள் மத்தியில் இருக்கு. சட்டத்தை வந்து போதும் சரி, தொடர்ந்து ஆதரித்துக் கொண்டிருக்கும் போதும் சரி, அனைத்து இந்திய அதிமுக சில கட்டுப்பாடுகளை அதில் விதித்து தான் ஆதரவு கொடுத்தோம். இப்படித்தான் சட்டப்பிரிவுகள் இப்படி இருக்க வேண்டும் என்று சில விதிமுறைகளை ஆய்ந்து அதன் அப்ரூவலுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஆதரிப்போம் என்ற கட்டுப்பாட்டோடு தான் அதிமுக ஆதரித்திருக்கிறது. அதிமுக எப்போது வேண்டுமானாலும் நல்ல கொள்கைகளுக்கு துணை நிற்கும். நாங்கள் மக்களுக்காகத்தான் எங்கள் கொள்கை. ஆக மக்கள் நினைத்தால் மக்களுக்காக மாற்றிக்கொள்வதில் நாங்கள் தவிர்க்க மாட்டோம். எங்கள் கொள்கையை மக்களுடைய நலனுக்காக, அந்த நலனுக்கு உரிமையினால் எங்களுடைய அருமையான எடப்பாடியார் தகுந்த நேரத்தில் சில கட்டுப்பாடுகளை விதித்து தான் அன்றைக்கு நாடாளுமன்ற மேடையிலே அவசர ஆதரவு கொடுக்கப்பட்டதை தவிர உண்மையாக ஆதரவு கொடுக்கப்படவில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். அந்த அடிப்படையில் அருமையான எடப்பாடியார் இதற்கு சரியான பதிலை கொடுப்பார்கள். எனக்கு தெரிந்தவரை நிச்சயமாக இதில் ஏழை மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, குடியேறுவோருக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு இந்த சட்டத்தை அமல்படுத்துகிற போதுதான் அதிமுக வரவேற்கும். தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் சூழலை வரிசையாக மக்கள் நல பணிகள் லைட்டெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ நாளாக பண்ணாமல் கடைசி நேரத்தில் பண்ணிட்டு இருக்காரு வரிசையாக. என்ன கடைசி நேரத்தில் பண்ணாலும், ஏன்னா அதிமுக ஆரம்பித்த திட்டங்களை தான் இவர் ஆரம்பிச்சுட்டு இருந்தார். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை தான் இவர் முடிச்சு வைக்க தொடங்கி வைத்திருந்தார். இன்றைக்கு புதுதாக எந்த நிதி ஒதுக்கீடும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல், புதுசாக முடிக்காமல், வேலைகளை முடிக்காமல் ஒக்கணைக்கல் திட்டம் முடிவு பெறல. முடிவு வராத திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. எந்த திட்டமே தொடங்கி வைக்க முடிவு பெறல. ஆகவே இவர்கள் தொடுக்கிற திட்டங்களை அதிமுக வந்த பிறதான் முடிக்க போறோம். அதிமுக ஆட்சி வந்த பிறதான் முடிக்க போறோம். எய்ம்ஸ் மருத்துவமனையே எய்ம்ஸ் மருத்துவமனையை அன்றைக்கு சொன்னேன். மீண்டும் அறிவியல் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பிறகுதான் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை 26ஆம் ஆண்டு தொடங்கப்படும். இன்னைக்கு அதையே தான் சொல்றேன். 26ஆம் நிலைப்பாடு நான் தனி மனிதர் பற்றி நான் பார்க்கல. நடிகர்கள் சில பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை நான் விமர்சிக்க விரும்பல. அவருடைய முடிவு எதுக்கு அவர் முடிவு எடுத்திருக்கான்னு பெரிய ஆராய்ச்சி கட்டுரை எழுதலாம். அந்த ஆராய்ச்சி கட்டுரை நான் எழுத தயாராக இல்லை. சிஏ சட்டத்தை ஆதரித்த அதிமுக மக்கள் தக்க பதில்கள் கொடுப்பாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் இப்போது மிகுந்து பயந்து போயிருக்காரு. என்னன்னு கேட்டால், சிறுபான்மை மக்கள் அத்தனை பேரும் அதிமுக ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒரே ஒரு முஸ்லீம் லீக்கை தவிர முஸ்லீம் இஸ்லாமியில் இருக்கிற மற்ற எஸ்டிபியிலேருந்து எல்லா அமைப்பையும், தமிழ்நாடு முஸ்லீம் எல்லா முஸ்லீம் லீக்கும் இன்னைக்கு அருமையான எடப்பாடியாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் அதை தடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் இன்றைக்கு ஒரு தவறான பிரச்சாரத்தை ஸ்டாலின் மேற்கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சாரம் சிறுபான்மை மக்களிடம் எடுபடாது. நிச்சயம் அத்தனை பேர் அதிமுக அருமையான எடப்பாடியாரை ஆதரித்துக் கொண்டிருக்கிறது. நல்லா தெரியும் உங்களுக்கு. இவ்வளவு நாள் சொல்லாதவர் 3 வருஷமா வரும்போது சொல்லியிருக்கணும்ல. தேர்தல் நேரத்தில் இஸ்லாமியர் கூட அதிமுக ஆதரவு கொடுத்த பிறகு சொல்றாருன்னா அதில் அவர் ஒரு சுயநலத்தை, வில்லங்கத்தை ஏற்பாடு செய்வதற்காக முயற்சிக்கிறார். அந்த முயற்சி அவருக்கு வெற்றி கிட்டார்.